நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராம சிவாலயம். இருக்கிற கிராமத்துக்கு பேர் மணஞ்சேரி அப்படின்னு பேர். மணஞ்சேரியில் இருக்கிற பர்வதவர்தினி சமேத கைலாசநாதர் கோயிலில் இருக்கோம். இது வந்து மணஞ்சேரியில் வந்து எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்துலேருந்து நீங்கள் வேப்பத்தூர் ரோட்டில் போய் மாயவரத்துக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கொரநாட்டு கருப்பூர் வரும். கொரநாட்டு கருப்பூரை தாண்டினோன்னு வர்றதான் மணஞ்சேரி. ஸோ அந்த மணஞ்சேரியில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். கும்பகோணத்துலேருந்து வரும்போது நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு 300-400 மீட்டரில் வந்துடும் இந்த சிவாலயம். ஒரு சின்ன சிவன் கோவில், ஒரு ஒற்றை பிரகாரம்னு வச்சுக்கலாம், ஓப்பன் பிரகாரம். இங்கே வந்து பர்வதவர்தினியும் கைலாசநாதரும் இருக்காங்க. இங்கே ஒரு அம்மா பார்த்துக்கிறாங்க. தாண்டி தனி தல வரலாறு அப்படின்னு எதுவும் இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பர்வதவர்தினி அம்பாள். இது வந்து இங்கே கைலாசநாதர் இருக்கார். இந்த ஊரில் அக்ரஹாரம் இருக்குது. அந்த அக்ரஹாரத்தில் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது. இந்த அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. இது அன்பர்கள் கொஞ்சம் உதவுறாங்க. இங்கே காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து இங்கே சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து இங்கே இருந்து அவர் வந்து பூஜைகள்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து தங்கியிருக்கார். அதனால் அவரோட படத்தை வச்சு தான் நம்ம இன்னமும் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. நீங்கள் வந்தீங்கன்னா சாத்தி இருந்ததுன்னா, பெரும்பாலும் சாத்தி இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு சிவனடியார் வந்து பண்ணுறாரு. அவர் ஒரு டைம் வந்துட்டு போய்ட்றாரு. நீங்கள் எதிர்த்த வீட்டில் சொன்னீங்கன்னா அந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவை கூப்பிட்டு உங்களுக்கு சாவி வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ண ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் இங்கே வந்து நாகலிங்கம், வில்வம், அந்த மரங்களெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சின்ன அழகான கோவில் இது. அந்த கோவிலோட இடங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர், வள்ளி, தெய்வானை இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குங்க. அவ்வளோதான். அங்கே இருக்கிறது குண்டு குண்டாக காய்கள் காய்ச்சிருக்கிறது வந்து நாகலிங்க மரம். இதெல்லாம் வந்து இது வில்வம் எல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. இங்கே நவகிரகங்கள் இருக்குது. ஸோ அதோட இந்த கோயில் வந்து முடிஞ்சு போயிடுறது. ஸோ நேரம் கிடைக்கும்போது இந்த போல் சின்ன கிராம சிவாலயங்களுக்கெல்லாம் வாங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். சேர்ந்து இருந்ததுக்கு மிக்க நன்றி.